ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் சோயா குழம்பு தான் பண்ணியிருந்தேன். வாங்க அது எப்படி பண்ணேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பெரிய சோயா தான் எடுத்துக்கிறேன். அதை ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நான் இப்படி கையிலேயே ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். வேணால் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை இதையெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா, அதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி இதையெல்லாம் பொடியாக அரைச்சிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிறேன். 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதியும் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவையும் வந்து உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் நீ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா வேணும்னா வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. சூப்பரான சோயா குழம்பு ரெடி.